ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா இடங்களிலும் எல்லாரும் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரத்தில் மதிக்கப்படாத இடத்துல நம்ம நிறைய பேர் மதிப்பு வேணுன்றதுக்காக நிறைய பேர் போராடுறாங்க. நீ என்னை மதிச்சே ஆகணும், நீ என்னை மதிக்கலைன்னா இந்த இடத்துல இருக்க முடியாது, நீ என்னை மதிக்கலைன்னா இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்றது மாதிரி நம்ம நிறைய இடத்துல நம்ம பிஹேவ் பண்ணுறோம். நம்முடைய பிள்ளைங்க நம்மளை மதிக்கலைன்னா, வேலை செய்கிற இடத்துல நம்மளை மதிக்கலைன்னா, ஒரு குறைஞ்ச ஒரு மனிதன் நம்மளை மதிக்கலைன்னா, நிறைய பேருக்கு ரொம்ப கோவம் என்னை மதிக்க வைக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போராடுறாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் நம்மளை மதிக்க வைக்கிறது நம்ம கோவப்பட்டோ எரிச்சலாகவோ பண்ண முடியாது. நீங்கள் ஆண்டவரோடு நடப்பீங்க. கர்த்தர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி, யாரெல்லாம் உங்களை மதிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களா உங்களை மதிக்கிற ஒரு நாளை ஆண்டவர் நியமிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அப்படித்தான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரயாசப்படுமே தவிர, நீங்கள் ஞானம் இல்லாமல் என்னை ஒருத்தர் மதிக்கலைன்றதுக்காக அந்த மதிக்காத மனுஷனை நான் மதிக்க வைக்க நீங்கள் போராடினாலும், பிரச்சனை பண்ணினாலும், உங்களுக்கு எதிராய் அந்த பிரச்சனை திரும்பிடும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் யாரோ ஒருத்தர் இந்த வழியாக இப்போ கடந்து போகலாம். பாஸ்டர், எனக்கு ரொம்ப கோபம் வருது, எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க, இவன் என்னை மதிக்க மாட்டேன், இந்த மகன் என்னை மதிக்க மாட்டேங்கிறான், என்ன இருக்குது, என்னை விட என்ன இருக்குன்னு மதிக்கலை, கொஞ்சம் ஒரு ஜல்லி காசுக்கு கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கீழ்த்தரமாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, பரவாயில்ல பரவாயில்ல, பொறுத்துக்கோ, எல்லாரும் மதிக்கணும்னு கிடையாது, நீ போராடாத. ஒரு நாள் வரும், கர்த்தர் மென்மேலும் படிப்படியாக உயர்த்திட்டே வருவார். அன்றைக்கு உங்கள் சத்துருக்களும் உங்களோடு சிநேகிதர்களாய் மாறுவார்கள். வேதம் சொல்லுது, தானியேலை ஒருத்தருமே மதிக்கலை, கூட வேலை செய்கிறவங்க. ஆனால் ஒரு நாள் தானியேலுடைய தேவன் பெரியவர் என்கிறத நிரூபித்தார். அன்னைக்கு அவங்க எல்லாரும் கனப்படுத்துத ஒரு நாள் வந்துச்சு. அதே போல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களையும் யாரும் மதிக்கலை, அவங்க வார்த்தைக்கு ராஜா எல்லாம் செவி கொடுக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் கூட இருந்து அவங்கள கனப்படுத்தினார். அந்த தேவன் உங்கள் கூட இருப்பார். யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்க முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், தலையை நிமிர பண்ணுவார். நீங்கள் அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, பரவாயில்ல, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கார்.